Taste the Daily. தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் அரசு அதிகாரியை திமுக நிர்வாகி சாதி பெயரை சொல்லி திட்டியதோடு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அல்லி நகரம் திமுக நகர்மன்ற தலைவர் ரேணு பிரியாவின் கணவர் பாலமுருகன் பட்டியலினத்தைச் சேர்ந்த அதிகாரியான ராமசாமியை சாதி பெயரை கூறி திட்டியதோடு கொலை மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து வருவாய் ஆய்வாளர் ராமசாமி புகார் அளித்தும் அதனை ஏற்காமல் காவல்துறையினர் 3 நாட்களாக அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு அதிகாரிகளே சாதிய ரீதியில் அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் நிலையில் சாமானிய மக்களின் நிலை என்ன என கேள்வி எழுந்துள்ளது. கோவையில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டு இருந்த சிறுவனை தெருநாய் கடிக்கும் சிசிடிவியில் பதிவான காட்சிகள் வெளியாகியுள்ளது. உக்கடம் அடுத்த கரும்பு கடை பகுதியில் நண்பர்களுடன் வீட்டின் முன்பு பேசிக் கொண்டு இருந்த சிறுவனை தெருநாய் கடித்ததில் காயமடைந்த சிறுவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் தெருநாய் கடியால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் பாதிக்கப்படும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.